அசையாத உறுதியான நம்பிக்கையோடு ஒரு ஊக்கமான அதிகாலை ஜெபம். என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். ராஜரீகம், ராஜ மேன்மையே உங்களுக்கு வரும். யாரும் அதை தடுக்கவோ கெடுக்கவோ அழிக்கவோ முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அசையாத நம்பிக்கையுடன் ஊக்கமாய் கல்வாரி தேவனை நோக்கி, நம்முடைய கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் இருந்து அவர் உங்களை காப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஐயா, உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் அல்லது உங்கள் போட்டை படகை சுற்றிலும் மகா பெரிய புயலும் கொந்தளிப்பும் கடல் கொந்தளிப்புமாய் இருந்தாலும் சரி, எல்லோரும் மொத்தமாய் அழிந்து போவோமோ என்ற மகா பயங்கரமான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை திக்கு தெரியாத காட்டிலே சென்று கொண்டிருப்பது போல், யாருமே உதவி இல்லாத, எந்த பசுமையுமே காண முடியாத, அல்லது படுகுழியிலே பாதாளத்திலே தள்ளப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் மீது பொய்யாய் குற்றம் சாட்டி உங்களை ஒருவேளை நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து உங்களை தூக்கி தூர எறிந்து விட்டார்களோ, அல்லது நீங்க இருக்க வேண்டிய உன்னதமான உயர்வான சந்தோஷமான சமாதானமான சூழ்நிலையில் இருந்து தூக்கி எறியப்பட்டீர்களோ, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை செல்வமும் செழிப்புமாய் இருந்த, பசுமையும் புரட்சியுமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை இன்று வனாந்திரம் போல் காணப்பட்டு வறண்ட நிலம் போல் மாறிவிட்டதோ, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். மலை போன்ற பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் இருந்து நீங்கள் முன்னேறவே முடியாத சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், அப்படியா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது, உங்களுக்கு புரியாத, நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத, உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு மகா பெரிய அற்புதமான அருமையான மகிமையான தேவ சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் வந்திருக்கிற நீங்கள், அதிகாலையிலும் இரவு ஜெப வேளையிலும் நம்மோடு ஜெபிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி உண்மையான நீதியான வழியிலே ஜெபிக்கிற நீங்கள் நிச்சயமாய் தோற்று போக மாட்டீர்கள். யோசேப்பை போல நீங்கள் எந்த படுகுழியிலே தூக்கி எறியப்பட்டாலும் சரி, சொந்த வீட்டாரால் சொந்த சகோதரர்களால் வேண்டாம் என்று எங்கோ நீங்கள் விரும்பின நீங்கள் நம்பின நபர்களால் தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை பொய் குற்றம் சாட்டப்பட்டு அல்லது இல்லாதவைகளை உங்களுக்கு மேல் பூசி உங்களை சந்தேகத்திற்கு உரியவர்களாய் மாற்றி உங்களை தூர எறிந்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வெளியே வர முடியாத சிறைச்சாலையிலே ஒருவேளை யோசேப்பை போல அகப்பட்டு அரசாங்கத்தில் உள்ள மிகுதியான பெரியதொரு அதிகாரிக்கு விரோதமாக பாவம் செய்தவன் போல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அவன் எக்காரணம் கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அந்த சிறைச்சாலையிலும் இருந்து அவனை வெளியே எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்திய அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் சிறையில் இருந்தவனுக்கு எப்படி தேசத்தை ஆளும் பதவி வந்ததோ, அப்படி சிக்கி சின்ன பின்னமாய் போன உங்களுக்கு, ஐயா அப்படியாய் நாசமாய் போய்விட்டோம், சங்கடத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் அமிழ்ந்து போய்விட்டோம் என்று சொல்லுகிறீர்களா? அங்கே இருந்து உங்களை எடுத்து உயர்த்தி மகிமையான அற்புதமான உயர்வான ஸ்தலங்களிலே கொண்டு உங்களை உட்கார வைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், அந்த சகோதரர்கள் எல்லாம் அவனை வெறுத்து ஒதுக்கிய பொழுதும் கர்த்தர் அந்த இளைஞனை ஒதுக்கிவிடவில்லை. ஐயா, அவனை குழியிலே, பாதாள குழியிலே அவர்கள் தூக்கி போட்ட பிறகும் கர்த்தர் அவனை கொண்டு ஓட இடம் கொடுக்கவில்லை. விட்டு போட்ட போதிலும் அவன் நொறுங்கி போகவில்லை. போத்திபாரின் வீட்டிலே வந்து சேர்ந்தானே, பாருங்கள், அடிமையாய் சென்றிருந்த பிறகும் அந்த வீட்டிலே அவனுக்கு மகிமையான கிருபையை கர்த்தர் செய்தார். போத்திபார் வீட்டிலே அடிமையாக விற்கப்பட்டவன் அந்த வீட்டிற்கு அதிபதியாய் மாறி
மாறி போனான் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொய் குற்றம் சாட்டப்பட்டாலும், எத்தனை துன்பம் துயரங்கள் மத்தியிலும் நீதிமானாய் இருந்த அந்த அற்புதமான யோசேப்பை போல் உங்கள் வாழ்க்கையின் உத்தமத்தை, நீதியை, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் சிறைச்சாலைக்காரன் தலைவனுடைய கண்களிலே கர்த்தர் தயவு பாராட்டினார். அந்த புதை குழியிலும், அந்த மகா கொடிதான குழியிலும், இந்த போத்திபார் வீட்டிலும் அடிமையாக விற்கப்பட்ட போதிலும், இந்த சிறைச்சாலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இளைஞனோடே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடும் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடே தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களை விட்டு பிரியாத இம்மானுவேலர். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் பிரியாதபடி மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் உங்களோட, உங்கள் குடும்பத்தோட, உங்களோட நடக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, சிறைச்சாலையில் இருந்தவன் நீதி உள்ளவன் என்று அவர் கண்டதினால் அல்லவோ சிறைச்சாலையிலும் அவனோட கூட இருந்தாரே. அந்த சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு வந்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வார். ஆதலினால் என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். ராஜரீகம், ராஜமேன்மை வரும். அது நிச்சயமாய் நிச்சயமாய். சின்ன காரியங்களை எதிர்பாராதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பயங்கரமான, அற்புதமான, அதிசயமான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும். உங்களுக்கு ராஜமேன்மை வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், இவனை சிறைச்சாலையில் இருந்து தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஐயா, பார்வோனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு சொப்பனம் தான். ஒரே ஒரு சொப்பனம் அவருடைய பிள்ளையை சிங்காசனத்திற்கு கொண்டு வந்தது. சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு தேசத்தை ஆளும் பதவியை கொண்டு வந்தது என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக இரவும் பகலும் காத்திருக்கிற, உண்மையாய் வைராக்கியமாய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் அப்படியே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்று கேட்கிற அளவிலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அந்த யோசேப்பு இளைஞன் கையிலே போட்டானே. தன்னுடைய இரண்டாவது ரதத்திலே அவனை ஏற்றி, ஓ சகல ஜனங்களையும் பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை எப்படி அதிகாரியாய் மாற்றினானோ அப்படியே உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஒரு நாளிலே கர்த்தர் உயர்த்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லா முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம், அவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன என்று பார்க்கிறோமே. ஆதலினால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்களை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் தைரியமாயிருங்கள். அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என்ன நடந்தாலும் பயப்படாதபடி, என்ன துக்கங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தாலும் உங்களுடைய சமூகத்திலே வந்து அதிகாலை வேளையிலும் இரவு ஜப வேளையிலும் வந்து காத்திருக்கிற, ஒவ்வொரு நாளும் தவறாமல் காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் எத்தனை படுகுழியிலே இவர்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே இவர்கள் அகப்பட்டிருந்தாலும், என் தேவனே, வெளியே வர முடியாத சிறைச்சாலை போன்ற பிரச்சனைகளிலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எங்கோ, யாரிடமோ, எங்கேயோ, எந்த குடும்பத்திலோ அகப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் அவருடன் கூடனே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை அங்கே இருந்து மீட்டு, ஐயா, இவர்களை அந்த இடத்தில் இருந்து மீட்டு, எங்கே அடைக்கப்பட்டார்களோ அங்கே இருந்து விடுதலையை கொடுப்பீராக. எந்த
பிரச்சனைகளிலே, கடனிலும் துக்கங்களிலும் கஷ்டங்களிலும் அகப்பட்டிருந்தார்களோ அங்கே இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அசையாத நம்பிக்கையுடன் ஊக்கமான இந்த அதிகாலை சபத்தை ஏறெடுக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே ஒரு ராஜ மேன்மை வரும்படியாய், சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் வரும்படியாய், துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் இவர்கள் உச்சம் தலையிலே ஊற்றப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை கொன்று போட ஒருவருக்கும் நீர் இடம் கொடுக்காதபடி, ஐயா இவர்களை விட்டு போட்டாலும் நல்ல இடங்களிலே கொண்டு சேர்த்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமையாய் சென்றிருந்தாலும் ஆளுகிறவர்களாய் நீர் இவர்களை மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கே எங்கே இவர்கள் அடிமைப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்களோ, என் அன்பு சகோதரிகளும் அவருடைய சகோதரர்களும் அப்பா அவர்களுடைய பிள்ளைகளுமாய் எங்கே அடிமைப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்களோ அங்கே இவர்களை ஆளுகிறவர்களாய் நீர் மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. சிறைச்சாலை போன்ற இடங்களிலே அகப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் விடுவித்து ஒரு ராஜரீக மேன்மையை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய், தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய கரங்களும் விரல்களும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், ஐயா நிறைவான ஆசீர்வாதம், பூரண கிருபை உண்டாகும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கும் நிச்சயமாய் பதில் தருகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், நாம் அறிந்து கேட்டுக்கொண்டவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகளின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே தாவீதை போன்று துரத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விரட்டப்பட்ட, நீக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மனிதன் ஒருவனும் இருக்க முடியாது. ஐயா, அத்தனையாய் பாடுபட்ட அந்த இளைஞனுக்கு நடந்த காரியங்கள் போல எவருக்கும் இந்த உலகத்திலே நடந்திருக்க முடியாது. அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், துன்பத்திலே இருந்த பிறகும் இந்த உலகத்திலே மகா பெரிய வெற்றியை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அரசனாய், ஒரு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய், பாருங்க, இந்த உலகம் இன்றும் என்றும் என்றென்றும் மறந்து போக முடியாத ஒரு அற்புதமான தலைவனாய், அரசனாய் விளங்கியதற்கு காரணம் இளம் பிராயத்தில் இருந்தே அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவர் சந்தித்த சோதனைகள் தான் என்றால் அதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது. நான் என் வாழ்க்கையிலே நான் பாடுபட்டதும், அவஸ்தைப்பட்டதும், நான் சங்கடப்பட்டதும், உபத்திரவப்பட்டதும் எனக்கு நல்லது. ஆதலினால் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம்! இந்த சங்கீத தியானத்திலே, இந்த இரவு ஜெபத்திலே பாருங்கள், எத்தனை சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஐயா, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எத்தனை ஒரு கொடுமையான காரியம் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக பிரச்சனைகள் உங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக பிரச்சனைகள், அநேகம் காளைகள் உங்களை சூழ்ந்திருப்பது போல, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் உங்களை வளைந்து கொண்டது போல, ஒருவேளை பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சிக்கல்களிலும் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். பீறி
கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் ஐயா உங்களை விழுங்கி விடுவது போல் பிரச்சனைகள் உங்களை நோக்கி வாயை திறந்து கொண்டிருக்கலாம். தாவீது சொல்கிறார், என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்படி? பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல். இதுபோல அநேக உபத்திரவங்களிலே கடந்து செல்லுகிற சகோதரிகள் நம் மத்தியிலே இருக்கிறீர்கள். ஐயா சகோதரர்கள் அநேகர் இது போன்ற பிரச்சனைகளில் எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்ளுவோம் என்ற மகாபெரிய சோதனையின் வேளையிலே நீங்கள் அகைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஐயா, இப்படியாய் பாடுபட்டவர்கள், இப்படியாய் வேதனைப்பட்டவர்கள், நோய்களிலும் நொடிகளிலும் ஐயா துரோகங்களிலும் அவமானங்களிலும் மற்றவர்கள் செய்கிற பல்வேறு அவதூறுகளினாலும் மற்றவர்கள் செய்கிற பல்வேறு தீங்குகளினாலும் இப்படியாய் அகப்பட்ட அநேகர் நீங்கள் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். உங்கள் மீது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது, தேவ பிள்ளைகளின் மீது நோக்கமாயிருக்கிறது. ஐயா, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடல்களுக்கு திறந்தே இருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார். என்ன பாடுகளில் உபத்திரவங்களில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுவார், என் அன்பு பிள்ளையே, உன்னை நான் என் உள்ளம் கையிலே அல்லவோ வரைந்து வைத்திருக்கிறேன், என்னுடைய உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாய் சொல்லுங்கள், என்னை தொடுகிறவன், என்னை நிந்திக்கிறவன், என்னை பாடாய்ப்படுத்த நினைக்கிறவன், என்னை தொடுகிறவன் என் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். முடியுமா? யாராவது தொட முடியுமா? தொட்டா என்ன ஆகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சேனைகளின் கர்த்தர். ஐயா, அவர் நாமம் அதிசயம். அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். சொல்லுகிறார், என்னை தொடுகிறவன், என் பிள்ளைகளை நீங்க தொடுறீங்களா? அவைகள் என் கண்மணியை போன்றவர்கள். அவர்களை தொட்டீங்கன்னா நீங்க என் கண்மணியை தொடுறீங்கடா, உங்களை விடமாட்டேன்னு சொல்லி உங்களுக்காக அவர் வைராக்கியம் கொண்டு இறங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம் வரும். வந்தா என்ன நடக்கும்? 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். மைட்டி காட், என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. நான் சிங்கத்தின் வாயில் இருக்கும் பொழுதும் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே அகப்பட்டிருக்கும் பொழுதும் என் தேவனே, நீர் எனக்கு செவி கொடுத்தருளினீர். இத்தனை உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, வேதனைக்கு மத்தியிலே கடந்து வந்த தாவீது சொல்லுகிற அற்புதமான சாட்சியை பாருங்கள். இன்னும் சொல்லுகிறார் 23:5, என் சத்துருக்களுக்கு, ஐயா, என்னை பாடாய்ப்படுத்தின, என்னை எனக்கு கொடுமைப்படுத்தின, என்னை காட்டிக் கொடுத்த, என்னை அவமான குழியிலே பாடுகளின் மத்தியிலே தள்ளி போட்ட என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் செழிப்பினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொன்னது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் சொல்வீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாட்கள் வரப்போகிறது. ஐயா, நாட்கள் வரும், நாட்கள் வரும். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற போகிற நாட்கள் வருகிறது. ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகாது. இந்த இரவு ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஐயா, உங்களுக்கு வரவேண்டிய நியாயமாய் வரவேண்டிய நிலங்களுக்கும் சொத்துக்களுக்கும் விரோதமாய், உங்களுக்கு வரவேண்டிய உங்கள் பிதாக்களின் சுதந்திரங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் நியாயமாய் இருக்க வேண்டிய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லோரும் வெட்கப்பட்டு போவார்கள், லட்சை அடைவார்கள். ஒரு நாளிலே உங்களை காணுவதற்கே அவர்கள் வெட்கப்படுவார்கள். அப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஐயா, உங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனாகி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் முகம் பிரகாசமாயின, அவர்கள் பிரகாசமானார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகளில் கஷ்டங்களிலே இருந்தாலும் சரி, எத்தனையோ சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஐயா, பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பலத்த காளைகள், எருதுகளும் உங்களை வளைந்து கொண்டது போல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, நீங்கள்
நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களுக்காக செவி கொடுக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும், தாவீதே எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொண்டீர்? தாவீதே நீர் எப்படி இவ்வளவு உபத்திரவங்களில் இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ள காரணம் என்ன? எந்த நடைமுறை, வழிமுறை, எந்த கற்பனை கட்டளை உம்மை பாதுகாத்தது? அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டால் சங்கீதம் 16 இப்படியாக தாவீது சொல்லுகிறார், ஐயா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ மைட்டி ஹோலி காட், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சொல்ல முடியும், கர்த்தர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறார், ஆதலினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படியா உங்க வலது பார்சத்தில் இருக்கிறாரு? என்னையா ரகசியம்? இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க வலது பார்சத்தில் இருக்கிறாரா? என்ன ரகசியம் என்று கேட்டால் தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லணும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். அது என்னையா அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைகளை, ஐயா, அவர் வார்த்தையாகிய கடவுள், அவர் வார்த்தையாகிய கடவுள், வேர்ட் இஸ் காட், வேர்ட் இஸ் காட், அவர் வார்த்தையாகிய கடவுள். அவருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை, கட்டளைகளை எப்பொழுதும் நீங்க சொல்லணும், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஐயா, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது குடும்பத்திலே மகா பெரிய குழப்பங்கள், வியாதிகள், துன்பங்கள், வறுமைகள், தோல்விகள், கடன்கள், இப்படி எத்தனையோ பாசான் தேசத்து எருதுகள் போன்று எங்களை சூழ்ந்து நின்ற பொழுதிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறோம். ஆதலினால் கர்த்தருடைய கற்பனையின்படி, நீதியின்படி நடக்கிற நாங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஐயா, எத்தனை குழப்பங்கள், எத்தனை கொடுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை, அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறவர்களாக காணப்படுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை அழிக்க முடியாது. சிங்கத்தின் வாயில் இருந்தாலும், சிங்கத்தின் வாயில் இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இருந்தாலும் அங்கேயும் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஐயா, காண்டாமிருகத்தின் கொம்பிலே அகப்பட்டுக் கொண்டேன், என்னை இந்த காண்டாமிருகத்தின் கொம்பினால் அது என்னை தூக்கி கோரி தூக்கி விட்டிருக்கிறது, எப்படி அழிந்து போவேன் என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்தும் உங்களை பாதுகாக்க இந்த தேவன், ஐயா, இந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது செபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மோசே சொன்னது போல கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஐயா, ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய பிரச்சனைகளுக்காக தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய், பாசான் தேசத்து எருதுகள் போன்று எங்களை சூழ்ந்து கொண்டவர்கள், பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் இவர்களை சூழ்ந்து கொண்டவர்கள், ஐயா, காளைகள் போன்று பலத்த காளைகளும் எருதுகளுமாய் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே என் தெய்வமே நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய பெரிய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் நீங்காததாய் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் சங்கரிக்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் எதிராய் வருகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா துன்பங்களும், எல்லா விதமான சோதனைகளும், உபத்திரவங்களும் இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty and holy name of Jesus, எல்லா பிசாசின் வஞ்சனைகளும், பொறாமைகளும், வன்கண்களும், எரிச்சலும், பெருமையின் ஆவிகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடி இன்றே அவற்றின் எல்லா தந்திரங்களையும் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கி போடுகிறோம். ஜீசஸ் மைட்டி நேம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஐயா, வாழ்ந்து சிறந்து உமக்கே சாட்சியாய் இவர்கள் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற கோர்ட்டு கேசுகள் எல்லாம்
வேண்டாம். இன்றே கர்த்தாவே நீரே நியாயாதிபதியாய் நின்று இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் இவருடைய அப்பா காணியாட்சி நிலங்களை பறித்துக் கொள்ள, இவர்களுக்கு கிடைத்த பிதாக்களின் சுதந்திரங்களை அல்லது இவர்களுடைய கையின் பிரயாசங்களை பறித்துக் கொள்ள துடிக்கிற அந்த கொரில்லா கூட்டம் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி நீரே நீதியுள்ள நியாயாதிபதி, உம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்புவீராக. சுவாமி நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இவர்கள் வெற்றியிலே வாழ்ந்து மகிழ்ந்து சிறந்து இருக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு மத்தியிலே இவர்களை உயர்த்தும்படியாய், ஐயா உயர்த்தி இவர்களை உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படியாய் இதை காண்கிற புறஜாதியாரும் மற்றவர்களும் பார்த்து, ஓ இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தார்கள், ஜீவனுள்ள தேவன் மீது பற்றுதலாயிருந்தார்கள், அவரே இவர்கள் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார், அவரே எல்லா உபத்திரவங்களில் இருந்து இவர்களை விடுவித்திருக்கிறார் என்று உலகமே சொல்லும் அளவிற்கு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அவருடைய செயலை, அவருடைய சொல்லை, அவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்களை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதிகாலை வேளையிலும் இரவு சில வேளை நடுஜாமங்களிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற நீங்கள், தினந்தோறும் ஜெபிக்கிற, இடைவிடாமல் ஜெபிக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியசாலிகளாய் வளர்வீர்கள், வாழ்வீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். அதிகாலை ஜெபத்தின் அற்புதமான மகிமை எங்கே இருக்கிறது என்றால், உங்கள் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களின் ஆரம்பமே இந்த ஜெபம்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப நதி எங்கே புறப்படுகிறது என்றால், அதற்கு அஸ்திபாரம் எங்கே உருவாகிறது என்றால், அல்லது அதற்கு ஒரு தொடர்பு எங்கே அமைகிறது என்றால், அது உங்களுடைய ஜெபத்தில், விசேஷமாக அதிகாலை ஜெபத்திலே உங்கள் ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்கண் திறக்கும். உங்கள் ஆசீர்வாதங்களின் வாய்க்கால்கள் அப்பொழுதுதான் வெட்டப்படும். உங்கள் ஆசீர்வாதங்களின் சேனல் அப்பொழுதுதான் திறக்கும். அதன் வழியாய் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆயிரம் மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் தான் உபாகமம் 28 இப்படியாக கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், நன்றாக கவனியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கிற ஒரு அற்புதமான இடம் அதிகாலை ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் அதிகாலை வேளையிலே உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார், உங்களோடு என்ன பேச போகிறார், என்ன உங்களுக்கு தெரிவிக்க போகிறார், அல்லது எப்படி உங்களை கண்டிக்க போகிறார், என்ன அறிவுரைகளை உங்களுக்கு சொல்ல போகிறார் என்பதை நீங்கள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருப்பது மிகவும் பெரிய பாக்கியம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் ஜெப வேளையிலே நீங்கள் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். அதிகாலை நம்ம ஜெப வேளையிலே நாம் தேவனோடு பேசுகிறோம். தேவன் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாம் திடப்படுகிறோம், பலப்படுகிறோம். நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் நடக்கலாம், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடந்தால், எப்படி கீழ்ப்படிந்தால், எப்படி தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்தால் நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் அதிகாலை வேளையிலே அறிந்து, நம்முடைய கஷ்டங்கள், துக்கங்கள், சோர்வுகள், அந்தந்த நாட்களிலே நாம் சந்திக்க போகிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே வைத்து, என் தெய்வமே, இன்று என் பிள்ளையுடைய காரியம் இப்படியாய் இருக்கிறது, இன்று என் பிள்ளையை பெண் பார்க்க வருகிறார்கள், என் மகனை பார்க்க வருகிறார்கள், அல்லது இன்டர்வியூக்கு சென்று கொண்டிருக்கிறான், இன்று புதிய தொழிலை தொடங்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம், இன்று புதிய தொழிலை தொடங்க போகிறோம், அல்லது
அல்லது இன்று என்னோடு பேசுவதற்கு யார் யாரோ வரப்போகிறார்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, எங்கே தொடங்குவது, எப்படி தொடங்குவது, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் தேவ சமூகத்திலே பயபக்தியாய் வந்து காத்திருக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் அநேகர் சொல்லுகிற, உண்மையாகவே நீங்கள் அநேகர் சொல்லுகிற நல்ல சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா ஐயா, உங்க ஜெபங்களிலே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எனக்காகவே பேசினது போல் இருக்கிறது. கர்த்தரே என்னோடு, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வியாபாரத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து என்னோடே கர்த்தர் பேசுகிறது போல் இருக்கிறது, எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுகிறது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே. அன்பு தேவ பிள்ளைகளே, அதன் முக்கியமான ரகசியம், நீங்கள் தாகத்தோடு தேவ சமூகத்திலே வருகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், அதிகாலை ஜெப வேளையிலே வரும் பொழுது கர்த்தர் இன்று என்னோடு பேசுவார், நிச்சயமாக என்னோடும் என் பிள்ளைகளோடும் பேசுவார், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் பேசுவார் என்று நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு நன்றாக கவனியுங்கள். 28:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் உங்களை தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அப்பொழுது அவர் அப்படி செய்யும் பொழுது, 2ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேலும் உன் பிள்ளைகளின் மீதும் குடும்பத்தின் மீதும் வந்து பலிக்கும். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளின் பெருக்கமும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Mighty God, உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஓ, நீங்களும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? அதிகாலையில் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ சத்தத்தை கேட்டு நீங்கள் புறப்படும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் மாப்பு செய்கிற தொட்டியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கர்ப்பத்தின் கனிக்காக அல்லது நீங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக போகிற, வருகிற, தொடங்க போகிற, செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சமூகத்திலே வைத்து கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? அதிகாலையில் தேவ சமூகத்தில் போனீர்களே, அவர் உங்களோடே வருவார், உங்களோடே உலாவுகிறவர், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர். நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் உங்களோடே வந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து, நீங்கள் அங்கும் இங்கும் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் சங்கிலிகளிலும் கட்டப்பட்ட அல்லது கட்டப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல், எந்த கண்ணிகளிலும் நீங்கள் அகப்படாதபடி உங்களை தப்புவித்து, எந்த கல்லிலும் உங்கள் கால்கள் இடராதபடி உங்களை சுமந்து கொண்டு போக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலை ஜெப வேளையிலே நீங்கள் நிச்சயமாய் தவறவிடாமல் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம், நீங்கள் கையிடும் எல்லா வேளையிலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்கள் எவருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே எவருக்கும் எதற்கும் எந்த காரியத்திற்கும் பயப்பட மாட்டீர்கள். துர்ச்செய்தி வந்தால் கூட தேவனுடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய தம்முடைய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இப்படியாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருந்து முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். தேவ சமூகத்திலே காத்திருந்து
தேவன் உங்களோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்களை எல்லாம், உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அதிகாலை வேளையிலே, ஐயா இன்று நான் கடன் பெற்றிருக்கிற என் தண்டல்காரர்கள் வருவார்களே, நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று அவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள். அவர் உங்கள் தண்டல்காரர்களை எல்லாம் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை நீதி உள்ளவர்களாக மாற்றுவார். உங்களை நீங்கள் அநேக ஜாதிகளிடம் கடன் வாங்கிய உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிற ஆச்சரியமான ஆசீர்வாதங்களின் ஆரம்பமே இந்த அற்புதமான ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நல்ல வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அநேகர் இதை காணட்டும், கேட்கட்டும், பலன் பெறட்டும். கர்த்தருக்குள் திடமாய் வாழ்ந்து வளர்ந்து சுகித்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் நிச்சயமாய் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அற்புதமான காரியங்களை கர்த்தரே செய்வார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஒரு நாளும் ஒரு இடத்திலும் தோற்று போக மாட்டீர்கள். காரணம், அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் ஒவ்வொரு நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் துவங்கும் பொழுது எப்படி தேவ சமூகத்திலே இருக்கிறோமோ அப்படியே இரவு வேளைகளிலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய இரவை ஒரு நாளை முடியுங்கள். சிலர் அதிகாலையில் ஜெபிக்கிறோம், இரவிலே ஜெபிக்க மாட்டோம். நிச்சயமாய் அதிகாலையில் ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இரவிலே ஜெபிக்கிறதில்லை. அது ஒரு நன்றி கெட்டது போல், நன்றி கெட்ட ஒரு குணம் போல் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் நிச்சயமாய் அதிகாலை எப்படி ஜெபித்து தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிறீர்களோ அதுபோலவே இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமாவது அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து அவர்களுக்கு நன்றி, கர்த்தருக்கே, கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்தி அந்த நாளை முடியுங்கள். அந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமான நாளாய், அந்த நாள் மாத்திரமல்ல எந்த நாளும், அந்த மாதம் மாத்திரமல்ல எந்த மாதமும், இந்த ஆண்டு மாத்திரமல்ல இதை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஆண்டும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். தீமை அவர்களை அணுகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். இப்பொழுது எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் அப்பா நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே ஆசீர்வதிக்கும்படியாய், இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், நிலத்தின் கனிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், பட்டணத்திலும் வெளியிலும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த தடையும் இல்லாதபடி, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி, இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் தாமே அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தாவே உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மோசே ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லாதிருந்தால் நீர் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை எல்லாம் கர்த்தரே சிதறடிக்கப்படும்படியாய், ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு ஆணையிட்டபடியே ஐயா இவர்களை உமக்கு சொந்த ஜனமாக நீர் மாற்றி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நீர் தரித்து இருக்கிறபடியினாலே ஐயா இவர்கள் எவர்களுக்கும் எந்த காரியத்திற்கும் கடனோ கஷ்டமோ வியாதியோ எதற்கும் இவர்கள் பயப்படுவதில்லை. இவர்களை கண்டுதான் உலகம் பயப்பட போகிறது. இவர்களை கண்டுதான் உலகம் பயப்படும் என்பதை கண் அறிகிறோமே. ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை இவர்கள் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் ஐயா இவர்கள் கையிட்டு செய்கிற தொழிலிலும் ஓ லார்ட் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை, அவருடைய கரங்களை, அந்த கரங்கள் மூலமாக செய்யப்படுகிற வேலைகளை, தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள மேலான ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் ஆசீர்வதித்து லார்ட் இந்த அதிகாலை
ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வந்திருக்கிற ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். நீ அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் தாழ்த்தி உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா இதிலே யார் யார் என்ன ரிக்வெஸ்ட் எழுதுகிறார்களோ, ஜெப விண்ணப்பங்களை எழுதுகிறார்களோ, சாட்சிகளை எழுதுகிறார்களோ, அந்த பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சேனலை, நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரமல்ல, வட இந்தியாவில் நடக்க போகிற இன்னும் ஒரு வருடத்திற்கு தொடர்ச்சியாய் ஒரிசா, ஆந்திரா மற்றும் மணிப்பூரிலும் அப்படியே பஞ்சாப், காஷ்மீர் வரைக்கும் சென்று திரும்புகிறதான ஒரு வருட இந்த பிளான், இந்த சுவிசேஷ யாத்திரையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருடைய சத்தத்தை அதிகாலையிலே கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி அவரோடே நடக்கிற பிள்ளைகள் ஆகையால் பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழப்போவதும் வாழ்வதும் நிச்சயம். அதிலே ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.